வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கனவா மீன் கிரேவி செய்யலாம். அதுக்காக இரும்பு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதை வதக்கிக்கிறேன். 3 பச்சை மிளகாவை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கனவா மீன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட இந்த கனவா கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த கனவா மீன்லேருந்து நிறைய தண்ணி விடும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கலந்து விட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் திக்காக்கிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஒரு டேஸ்ட்டான கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.